தன்னம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே வச்சு உயர்ந்த ஒரு தமிழனுடைய உண்மையான கதையை தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1973 தூத்துக்குடியில் பிறந்தவர் தான் பிரேம் கணபதி. காலேஜ் படிக்க வசதி இல்லாமல் தெரிஞ்சவங்க மூலமாக 1200 ரூபாய் சம்பளத்தோட மும்பையில் வேலை வாங்கி தரதா சொல்லி இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. 1990 மும்பையில் வேலை தேடி காலடி எடுத்து வச்சவருக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயே அதிர்ச்சி காத்திருந்தது. கையில் மொத்தமாக வச்சிருந்த 200 ரூபாயும் திருடிட்டாங்க. கூட்டிட்டு போறேன்னு சொன்னவரும் வரல. ஹிந்தியும் தெரியாம இங்கிலீஷும் தெரியாம தமிழ் மட்டுமே தெரிஞ்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வேற யாராச்சும் தமிழர்கள் வராரா அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு தமிழர் இவருக்கு உதவ முன் வந்திருக்காரு. கோயிலுக்கு அவரை கூட்டிட்டு போய் போற வரவங்களுக்கு எல்லாம் டிக்கெட்டுக்கு காசு கேட்டு ஊருக்கு காசு ரெடி பண்ணி பிரேம் கணபதிக்கு கொடுத்தாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு திரும்பி போக பிரேம் கணபதிக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையை தேடி இங்கே வந்திருக்கேன், நிச்சயம் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் இவருக்கு அங்கே இருக்கிற ஒரு பேக்கரியில் பாத்திரம் கழுவுற வேலை கிடைச்சிருக்கு. மாதம் 150 ரூபாய் சம்பாரிச்சாரு. 2 வருஷம் அங்கேயே வேலை செஞ்ச கணபதி 2 வருஷத்துக்கு அப்புறம் 150 ரூபாய்க்கு ஒரு தள்ளு வண்டியை வாடகைக்கு எடுத்திருக்காரு. தன்னுடைய வியாபாரத்தை முதலா மும்பையில் இருக்கிற வாஷிங் ரயில்வே ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த தள்ளுவண்டி கடை ஒரு நல்ல நிலைமையில வியாபாரமாக ஆரம்பிச்சிருக்கு. கணபதி உடனே தன்னுடைய அண்ணன் தம்பிகளையும் இந்த வியாபாரத்துல சேர்த்துக்கிட்டாரு. ரோட்டோட கடைகள் அப்படின்னா சுத்தமில்லாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பலரோட கருத்துக்களை மாற்றி வேலை செய்யறவங்க சுத்தமான முறையில சமைக்கணும், அதே போல எல்லாருக்கும் தொப்பி போட்டு வேலை செய்யவும் வச்சிருக்காரு. ஆரம்பத்துல சாலை ரோட்டோர கடைக்கு லைசன்ஸ் இல்லாம அடிக்கடி போலீஸ் கிட்ட ஃபைன் கட்டின கணபதி பின்னால 5000 ரூபாய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை திறந்திருக்காரு. இதுக்கப்புறம் தன்னுடைய சமையல்கள்ல புது முயற்சிகள்ல ஈடுபட்ட கணபதி முதல்ல 26 வகையான தோசைகளை அறிமுகப்படுத்தி இருக்காரு. 2002 105 வகையான தோசைகளை தயாரிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு கணபதி. விடாமுயற்சியால பல கார்பரேட் கூட போட்டி போட்டு ஒரு வழியா 2003 ஒரு மால்ல தோசோ பிளாசா அப்படிங்கிற கடையை ஆரம்பிச்சாரு. இப்போ உலகம் முழுக்க 4 நாடுகள்ல 45 பிரான்ச்சஸ் வச்சு பல கோடியை டர்ன் ஓவர் பண்றாரு. கணபதி தன்னுடைய வாழ்க்கையை மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல 1 ரூபாய் கூட இல்லாம ஆரம்பிச்சு இப்போ 30 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. ஒரு நடிகனை பார்த்து வியக்கிற நம்ம எல்லாம் ஏன் இந்த தமிழனோட தன்னம்பிக்கையை நம்ம கத்துக்கிட்டு மேலும் முயற்சி செய்ய மாட்டோங்கிறோம்? மும்பையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தோசை பிளேஸா கடை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இங்கிருந்து தன்னம்பிக்கையோட போய் வெற்றி பெற்ற தமிழனை நாமளும் தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.